எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா, வெப் டிசைனர். பேசிக் ஹெல்த் எஜுகேஷன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேன்மொழி இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? இப்போ வார வாரம் சீரீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மேம். நீங்க சொல்ற தேங்க்யூ. நீங்க சொல்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ஃபாலோ பண்றது எல்லாமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க இல்லையா, அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பாசிட்டிவான ரிப்ளை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க மேம். இதே மாதிரி நிறைய சீரீஸ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மேம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர். அதனால நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு. அப்போ அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் தான் தெரியாம கூட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஃபுல் டாபிக்கே அதுதான் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. கேஸ்ட்ரிக் அல்சர்னா ஃபர்ஸ்ட் என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த கண்டினியூஸா வந்து நம்மளோட இந்த பேசிக் ஹெல்த் எஜுகேஷன் சீரீஸ் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இன்னொரு சைடு வந்து ரொம்ப பெருமையாவும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய உடம்பை பத்தி பேசிக்கான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேடம் கேட்ட மாதிரி இன்னைக்கான டாபிக் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஒரு 10ல் 6 பேருக்காவது மினிமம் வந்து அல்சர் இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு, வயிறு புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு தான் இருப்போம், கேட்டுட்டு தான் இருப்போம். ஸோ அதுல வந்து ரொம்ப பேசிக்கா கேஸ்ட்ரிக் அல்சர்னா என்ன அப்படின்னா, அல்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறோட உள் சுவர்ல வந்து ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு தான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம். உள் சுவர்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. மியூக்கோசா இருக்கு, சப் மியூக்கோசா இருக்கு, எபித்தீலியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சுவர் மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ வேற விதமான கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து அழிக்கிறதுக்காகவும், ரெண்டாவது நம்ம எடுத்துக்கூடிய உணவை வந்து கம்ப்ளீட்டா வந்து டைஜஷன் பண்றதுக்காகவும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த லேயர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த லேயர்ல ஏதாவது ஒரு லேயர்ல நம்மளுக்கு வந்து முக்கியமா மியூகோசல் லைனிங்ல வந்து புண்ணு ஏற்படுது அப்படின்னா அதுதான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரம் அல்சர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அல்சர் எப்படி வருது, என்ன காரணங்களால வருது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வர்றதுக்கு சிம்பிளா ஒரு 5 காரணங்கள் தான் இருக்கு. என்னன்னா, நம்ம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுலயே வந்து டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, சில பேர் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் ரீசன்ஸா இருக்கும். இது இல்லாம வந்து நம்ம நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுப்போம், டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாமே. ஸோ அது அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வயிறுல புண்ணு ஏற்படுது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ். நிறைய காரணங்களால நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்பெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நம்மளோட வயிறுல இருக்கக்கூடிய இந்த HCl அப்படின்னு ஒரு அமிலம் வந்து சுரக்கும். ஸோ அந்த செக்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலயும் நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வருது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து இர்ரெகுலரான ஃபுட் டைமிங்ஸ். ஒரு நாள் 8 மணிக்கு சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து H. pylori அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு அல்சர்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு காரணியா இருக்கு. இப்போ காரணங்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மேம், அதுல ஒரு பாக்டீரியா அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முக்கியமான ஒரு பாக்டீரியா தான். அது யாரு அப்படின்னா, அந்த கல்பிரிட் யாரு அப்படின்னா H. pylori பாக்டீரியா தான். ஸோ இது வந்து நமக்கு எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா, H. pylori பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் யாராவது இருக்கிறவங்க குடிச்ச தண்ணியோ இல்லை அவங்க யூஸ் பண்ண கப்ல வந்து நம்ம தண்ணி குடிச்சாலோ இல்லை அவங்க மிச்சம் வச்ச ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலோ நமக்கு ஈஸியா இந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படி நம்மளுக்குள்ள வரக்கூடிய இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டொமக்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. எபித்தீலியல் லேயர் இருக்கு, மியூகோசா லேயர் இருக்கு, சப் மியூகோசா லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இந்த HCl ஆன இந்த ஆசிட் செக்ரேஷன் வந்து இந்த லேயர்ஸை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத மாதிரியான அமைப்புல வந்து இருக்கும். ஆனா இந்த H. pylori பாக்டீரியாவுடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த ஆசிட்ல கூட அதால வந்து உயிர் வாழ முடியும். இன்னொன்று, இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓட்டை போட்டு தொலைச்சிக்கிட்டு இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த எபித்தீலியல் செல்ஸ்லயே வந்து அது உயிர் வாழ்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இது தொலைச்சிட்டு வரும்போது அந்த ஆசிட் செக்ரீஷனும் அந்த ஓட்டை வழியா வந்து அடியில் இருக்கிற அந்த லேயர்ஸ் வழியா வந்து புண் ஏற்படுத்திட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆசிட் படப்பட அகெயின் அந்த பேஷண்ட்ஸ்க்கு அதிகமான வயிறு வலி, வயிறு எரிச்சல், இல்லைன்னா ஃபுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு பெயின் வருது, இல்லைன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப காமனாக பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்போ இது நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னா, இந்த H. pylori பாக்டீரியாவை சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி கரெக்டாக எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். மேம், கேஸ்ட்ரிக் அல்சரோட சிம்டம்ஸ் என்ன மேம்?
அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சில பேருக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு வந்து கொமட்டல் இருந்துட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ட உடனே வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், கேஸ் ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், வயிறு வந்து எப்பவுமே உப்புசமா இருக்க மாதிரி, கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நம்மளோட லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய வயிறு பகுதியில. முக்கியமா இன்னும் சில பேர் பார்த்தோம்னா நைட் டைம்ல வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இதனால நம்ம சில பேர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும்போது என்ன எடுத்துப்பாங்கன்னா, சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால இந்த அல்சர் கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா ரொம்ப காமனாவே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பார்க்குறோம். ஏன்னா ஃபுட் எடுத்துக்கிட்டாலே ஒரு பயம் வந்துடும், அவங்களுக்கு பெயின் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கடி ஏப்பம் வருது, சாப்பாடு வந்து எது கழிச்சிட்டு மேலே வருது, ஸோ நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. நம்ம வந்து ரொம்ப நாள் கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்துக்கல, நம்மளுடைய ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அல்சர் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த அல்சர் வந்து பெர்ஃபரேஷன், அதாவது ஓட்டை போட ஆரம்பிக்கும். இதுல வந்து சில பேருக்கு வந்து ப்ளீடிங் இருக்கலாம், பிளட் வாமிட்டிங் இருக்கலாம், இல்லைன்னா பிளட் கலந்த மாதிரி மோஷன்ஸ் வந்து போகலாம், பெயின் வந்து ரொம்ப சிவியரா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு சிவியர் பெயின் போகும். இந்த கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா நம்ம வந்து இமீடியட்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன சிம்டம்ஸ் வந்தாலும் தயவு செய்து அதை வந்து இக்னோர் பண்ணவே செய்யாதீங்க. மேம் அல்சர் வந்து சடனா வந்து வருமா மேம்? கண்டிப்பா வந்து சடனா வராது. ஏன் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட உடம்பு வந்து காமிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம நிறைய மந்த்ஸ் டுகெதர், நிறைய மாசங்களா இது நம்ம கவனிக்காம நெக்லெக்ட் பண்ணும் போது இந்த சிம்டம்ஸ் வந்து அது தன்னை அதிகப்படியா காமிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லா டிசீசஸுமே தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த சிம்டம்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால சிவியர் ஸ்டேஜ் வரைக்கும் போகாம நம்மளால வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சீக்கிரமா நம்ம வந்து சிம்டம்ஸை நோட்டீஸ் பண்ணி சீக்கிரமாவே டயக்னோஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெக்கவரியும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப நாள் வந்து டிலே பண்ணாதீங்க. இம்மீடியட்டா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கரெக்டான கன்சல்டேஷன்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. மேம் நிறைய பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து வந்துட்டே இருக்குல்ல மேம், இது எல்லாமே வந்து அல்சர் தானா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? வயிறு வலி அப்படிங்கறது வந்து நம்ம எடுத்தோடனே அல்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது. எந்த பகுதியில வயிறு வலிக்குது அப்படிங்கறத நம்ம கரெக்டா வந்து கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அல்சர் இருக்கும் போது நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வயிறுல தான் வந்து நமக்கு பெயின் தெரியும். இன்னொன்னு லெஃப்ட் சைட்ல பெயின் வந்த உடனே அது நமக்கு அல்சர் மட்டும்தான் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. அது கேஸா இருக்கலாம், அசிடிட்டியா இருக்கலாம், இல்ல சாதாரண இன்டைஜஷனா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு திரும்ப திரும்ப பெயின் வருது, ஃபுட்டு சாப்பிட்ட உடனே பெயின் வருது, இல்லைன்னா வந்து நைட் டைம்ல மட்டும் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு, இது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு வந்து எது கழிச்சிட்டு இருக்கு, நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அல்சரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால கரெக்ட் டைம்ல சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லாம. இப்ப நானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னாலுமே கரெக்ட் டைம்ல சாப்பிட்டு இருக்க முடியாது. இப்ப எனக்குலாம் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா மேம்? ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்கு முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர்னால, டென்ஷன்னால ஒரு மூட் ஸ்விங்ஸ் வருது, இரிட்டேஷன்ஸ் வருது, கோவம் வருது, பட் அதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இந்த மாதிரியான சப்ரஸ்டு ஹார்மோன்ஸ்னால இல்லைன்னா சப்ரஸ்டு எமோஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆசிட் செக்ரீஷன், HCl ஆசிட் செக்ரீஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. இதனால அல்சருக்கான இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிற டைமில் சம்டைம்ஸ் அது வந்து ஹேபிச்சுவலாக மாறுது, அதுக்கப்புறம் அது அடிக்ஷனாக மாறுது. ஸோ இந்த மாதிரி க்ரானிக் ஆல்கஹால் எடுத்துக்க போது இதுவுமே வந்து நமக்கு அல்சர் ஏற்படுத்திட்டே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் ஸ்பேஸையும் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இது மட்டும்தான் நம்மளை வந்து ஃபிசிக்கலி ஒரு அல்சர் ஏற்படக்கூடிய தன்மையிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள் வந்து நியூ இயர் ரெசல்யூஷனாக வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் மேம். அப்படி பண்ணும்போது நிறைய டயட் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும்ல, அப்போ ஃபுட்டு வந்து சில சமயம் எடுக்காமல் போவோம், ஸ்கிப் பண்ணலாம். இதனால எங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கா மேம்? இல்லை வந்து வாழ்த்துக்கள். ஒரு நியூ இயர்க்காக நான் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன், என்னோட வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்காகவே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஹெல்த்தில் வந்து ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான். இன்னொன்று, நம்ம வந்து பட்னி கிடக்கிறது டயட் கிடையாது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது மட்டும்தான் டயட்டே. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்போம் ஃபுட்டு கம்மி பண்ணிடணும், இல்லைன்னா பட்னி கிடக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. வேணும்னா நம்ம வெயிட் லாஸ்க்காக ஒரு செப்பரேட் வீடியோவே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம்.
ஆனா இப்போ நம்ம அல்சர் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பட்னி கிடக்கிறதோ இல்லைன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றதோ இல்லைன்னா ஃபுட்டோட அளவை கம்மி பண்றதோ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. கேஸ்ட்ரிக் அல்சரை ஏற்படுத்தக்கூடிய இன்டென்சிட்டி எப்போ வருது அப்படின்னா, நம்ம அதிகமாக காரம் எடுத்துக்கும் போது, ஸ்பைசஸ் எடுத்துக்கும் போது, இல்லைன்னா வந்து ஃபுட்டை கரெக்டான டைம்க்கு வந்து எடுத்துக்காம ஸ்கிப் பண்ணும் போது, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அல்சர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் சம்டைம்ஸ் நம்ம வந்து இதுக்கெல்லாம் மேக்சிமம் வந்து நீங்க கேட்ட மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும் போது கண்டிப்பா அல்சர் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎம்ஐயை கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான டயட் ஷெடியூல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஆனா நம்ம கரெக்டான டயட் ஷெடியூல் இல்லாம, கரெக்டான கன்சல்டேஷன்ஸ் இல்லாம, இல்ல நம்ம வந்து கரெக்டான கன்சல்டேஷன்ஸ் இல்லாம நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மளாட்டே வந்து இந்த இது கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இது ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நம்ம டிசிஷன்ல இருக்கும் போது கண்டிப்பா அல்சர் வர்றதுக்கான இன்டென்சிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பட் தற்சமயத்துக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 12 ஹார்ஸ் இல்லைன்னா ஒரு 16 ஹார்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது. இதுல ஒரு நல்ல டிப் என்ன அப்படின்னா, சீக்கிரமா நம்மளோட டின்னர் எடுத்துக்கிறது மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் 6:30 to 7:30 உங்களோட டின்னர் டைம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்கிறது வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் தான் இருக்க போறோம். ஸோ அதனால நம்மளுடைய கேஸ்ட்ரிக் அல்சர் கண்டிப்பா எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ மேம் நமக்கு அல்சர் இருக்கு, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? நம்ம சாதாரணமா எடுக்கிற மாதிரி நம்மளோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து நம்மளோட ஸ்டொமக்கை வந்து நம்மளால வந்து வியூ பண்ண முடியாது. ஸோ நம்மளோட அல்ட்ராசவுண்ட்ல வந்து மற்ற எல்லா விதமான உறுப்புகளையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். பட் ஸ்டொமக்கை வந்து கிளியரா பார்க்கணும், வியூ பண்ணணும் அப்படின்னா எண்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பரிசோதனை மட்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு கேமரா டெஸ்ட் மாதிரி. நம்மளுடைய வயிறோட உள் சுவர் வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுல வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லைன்னா ஹீலிங் ஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால கிளியரா அக்யூரேட்டா வந்து டயக்னோஸ் பண்ணிட முடியும். இது போக வந்து நம்ம பிளட் வாமிட் பண்றோம், இல்லைன்னா மோஷன் வந்து லைட்டா பிளட் கலந்து வருது, இல்லை பிளாக் கலர் மோஷன்ஸ் வருது அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பிரெத் டெஸ்ட், நம்மளுடைய பிரெத் டெஸ்ட் எடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா பிளட்ல வந்து நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா விதமான பேசிக்கான பரிசோதனைகள் வந்து நம்மளே எடுத்துக்காம முதல்ல கரெக்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடிய சில பரிசோதனைகளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம டெஸ்ட் எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு பாதி நேரம் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். பட் டெஸ்ட் எடுக்கிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. சீக்கிரமாவே நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கியூர் பண்றதும் நம்ம வந்து சீக்கிரமா நடத்தி முடிச்சிடலாம். லேடிஸ்க்கு வந்து இந்த அல்சருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பை வந்து வளர வளர நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு உள்ளாகும். அதுல முக்கியமா நம்மளோட வந்து ஸ்டொமக்குமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆக ஆரம்பிக்கும். இதுல ரொம்ப காமனா வந்து சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசம் ஆகுறது, இல்லைன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், இல்ல கொஞ்சம் சிவியரா போகும்போது வந்து அல்சர்ஸ் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். இன்னொன்று அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃப்ரூட்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்றில் ஆப்பிள் இல்லைன்னா பனானா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சிட்ரஸ் பழங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சூடாவோ இல்லைன்னா ரொம்ப குளிர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமா சாப்பிட்டுட்டு உடனே படுக்க வேண்டாம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மைல்டு வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அந்த உணவுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இடையில தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி வந்து சிப் பண்ணி குடிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஃபுட்டோடயே சேர்ந்து தண்ணி குடிக்கும் போது கண்டிப்பா இந்த கேஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய அல்சர்ஸை நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பிரெக்னன்சி லேடிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல மாதிரி, இப்போ நாங்க வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா வந்து அல்சர் இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கு, ஒருவேளை அல்சரா இருக்குமோ அப்படின்னு டவுட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. 2வது விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ரொம்ப ஸ்லோவா கொஞ்சமா வந்து மென்று முழுங்கணும். ஃபுட்டை அவசர அவசரமா சாப்பிட வேணாம். 2வது சாப்பிடும் போது வந்து ஈக்குவலான தண்ணி வந்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இடையில தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிப் பண்ணி குடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொன்னு, பிரேக்ஃபாஸ்ட்ல முடிஞ்ச வரைக்கும் பழைய சாதம், கஞ்சி, தண்ணி, இல்லைன்னா வந்து வெண்பூசணியோட ஜூஸ், இல்லைன்னா வந்து வார்ம் வாட்டர், ரொம்ப மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியில ஏதாவது சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான
பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம காலையில் எடுக்கக்கூடிய அந்த முதல் உணவு வந்து நம்மளோட புண்ணை வந்து அதிகப்படுத்தாம அந்த புண்ணை ஆத்துறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வயிறு புண்ணுலயே நிறைய வகைகள்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளோட வயிறோட உள் சுவர்ல புண் ஏற்படுது அப்படின்னா அது வந்து நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். சிறுகுடலோட முதல் பகுதியில வந்து ஏற்படக்கூடிய புண்ணை வந்து நம்ம வந்து டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பெரிய காரணங்கள் அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படாது. ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான காரணங்கள் தான். ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால, இல்லைன்னா வந்து ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்றதுனால, இந்த மாதிரியான காரணங்கள் வந்து ரெண்டு வயிறு புண்ணுக்குமே வந்து சேம் தான். ஆனா ரெண்டுலயும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ல வந்து ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகும். அதனாலே வந்து பயந்துட்டு ஃபுட் எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து காமனா இருக்கும். பட் இந்த சிறுகுடலோட முதல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த வயிறு புண்ணுல வரக்கூடிய இந்த வலிக்கு சம்டைம்ஸ் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து பெயினே குறையும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாக வெயிட் கெயின் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ், எல்டர்லி பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து வரும். இந்த டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறு வயதினருக்கே வந்து நம்ம இப்போ காமனாக பார்த்துட்டு இருக்கோம். பட் ரெண்டு அல்சருமே நம்மளால வந்து கரெக்டான மெடிசன்ஸ் மூலயமா வந்து கியூர் பண்ணிட முடியும். வாமிட் பண்ணும்போது கொஞ்சம் பிளட்டும் வருதுன்னு சொல்றாங்கல்ல மேம், இது வந்து எப்படி எமர்ஜென்சியா? இதை நாங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? பிளட் வாமிட்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய விதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல வந்து வந்துட்டே இருக்கும். பட் நம்ம அல்சர் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த அல்சருடைய தன்மை வந்து ரொம்ப தீவிரம் அடையும் போது இல்லைன்னா வந்து நம்மளுடைய வயிறோட உள் சுவர்ல வந்து ஓட்டை போட்டு உள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே வந்து எரோட் ஆகி அதனால வந்து சில சமயம் வந்து பிளட் வரும். அது நம்மளோட வாமிட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதான் வந்து பிளட் வாமிட்டிங் நடக்குது. இதே வந்து ஃபுட்டு ஜீரணமாகி வெளியே ஆசனவாய் வழியா மோஷன் போகும்போது அதுலேயுமே வந்து பிளட் கலந்து பிளாக் கலர் ஸ்டூல்ஸ் வந்து சில பேருக்கு போகும். இது இல்லாமல் வந்து ரொம்ப க்ரானிக்காக வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இம்மீடியட்டாக நம்ம வந்து கேர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். டிலே பண்ணவே கூடாது. மருத்துவ ஆலோசனை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும்போது பால் வந்து நிறைய பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல மேம், இது எந்த அளவுக்கு மேம் சரியா இருக்கும்? முக்கியமா வந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் அல்சரோ இல்லைன்னா அந்த பெப்டிக் அல்சரோ இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த HCl அப்படிங்கிற அந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். நார்மலா இருக்கிற பீப்புள்ஸை விட இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பால் குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பால்ல வந்து ஒரு தன்மை இருக்கும், அல்கலாய்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த காரத்தன்மையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது என்னன்னா காரத்தன்மையை கொஞ்சம் கம்மியாக்கும், இல்லைன்னா வந்து சமமான நிலையில வந்து வச்சுக்கும். ஸோ தான் நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்னு சொல்றது. ஸோ இது நடந்த பிறகு இந்த ரெண்டு சேர்ந்த பிறகு ஒரு பஃபர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ இது நடந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த HCl ஆன அந்த ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ மேற்கொண்டு புண்ணை வந்து அதிகம் படுத்தும். ஸோ கொஞ்ச நாளைக்கு பெப்டிக் அல்சர்ஸோ இல்லை கேஸ்ட்ரிக் அல்சரோ இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது ஒரு 2 to 3 months வந்து பால் அவாய்ட் பண்றது அவங்களுக்கு மேற்கொண்டு இந்த நோயை அதிகப்படுத்தாம கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹோமியோபதியில வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ட்ரீட் பண்ண முடியுமா மேம்? அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா நம்மளுக்கு? கண்டிப்பா வந்து ஹோமியோபதியில கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ்க்கான மெடிசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு பேஷண்ட் வந்து ரெகுலரா மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க, டாக்டர் சொல்லக்கூடிய கரெக்டான அட்வைஸ் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டான டயட் வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டான அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 to 6 months நம்மளால வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த அல்சர்ஸை வந்து கம்ப்ளீட்டாவே ஹீல் பண்ணிட முடியும். ஏன் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா ஹோமியோபதிக் மெத்தட் ஆஃப் கேஸ் டேக்கிங் கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று இந்த டிசீஸை வந்து அதோட ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் பிளஸ் பெர்மனன்ட் கியூரை வந்து கண்டிப்பா கொடுக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. திரும்ப வந்து இதே டிசீஸ் வந்து ரெக்கரண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது போக HCl ஆசிட் டிபெண்டன்சியை வந்து குறைச்சிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களோட வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது கவுன்சிலிங் மூலியமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹோமியோபதிக் டாக்டர் வந்து மெடிசன்ஸ் மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைலையும் வந்து கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவோம். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த டிசீஸ் வந்து ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்றதுக்கும் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்.
ஹெல்த் எஜுகேஷனை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புரியாத மாதிரியே இருக்கும் மேம். இப்போ நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு ஈஸியா ரொம்ப யதார்த்தமான தமிழ்ல நீங்க சொல்றதுனால எங்களுக்கு ஈஸியா வந்து அந்த நோயோட தன்மை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து புரியுது மேம். ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. ஒரு சின்னதா நீங்க சொல்ல ஒரு சின்ன டிப்ஸ் கூட எங்களால ஈஸியா வந்து எடுத்துக்க முடியுது. அந்த அளவுக்கு அது மக்களையும் போய் ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார வாரம் நிறைய தகவல்கள் வந்து நீங்க வந்து எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வாரம் வேறொரு டாபிக்கோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.